நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. அங்க அழகாவும் ரொம்ப செல்வ செழிப்பாவும் இருக்கு. அந்த நைட் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா தூங்குறீங்க. நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு ஊரே காலியா இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் தான் இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடத்த பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகவும் பயங்கரமான இடம், அதுவும் பேய்கள் சுற்றி திரியும் இடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல உள்ள குல்தாரா அப்படின்ற இடம் தான் அது. அப்படி ஏன் பேய்கள் சுற்றி திரியும் இடம் அப்படின்னு அந்த குல்தாராவை சொல்லணும்? பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல வாலிவால் பிராமணர்கள் இங்க வந்து குடியேறி வளம் பெற்ற கிராமமா இருந்திருக்கு இந்த குல்தாரா. அந்த கிராமத்துல உள்ள நீர் தொட்டி, சாலை மற்றும் கோயில்கள் அனைத்தும் திட்டமிட்டே கட்டப்பட்டிருக்குது. ஆனா 1825 வருஷம் ஒரு நாள் நைட்லயே 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வீட்டை விட்டு காணாம போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது மொத்த ஊருமே காலியா இருந்திருக்கு. உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்து அமைச்சரான சாலிம் சிங் அவரு ஒரு பொண்ணை வற்புறுத்த முயன்றார் அப்படின்றதுனால அதை பார்த்து கோபம் அடைஞ்ச மக்கள் அந்த ஒரு நாள் நைட்லயே மொத்த மக்களும் கிளம்பி இருக்காங்க. அந்த ஊரை விட்டு கிளம்பின மக்கள் அந்த ஊருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கு ஒருபோதும் யாரும் மீண்டும் குடியேற கூடாது அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா பாராநார்மல் டீம் போய் அங்க சர்ச் பண்ணிருக்காங்க. அங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு பெரிய ஷாக். அப்படி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சடனா அங்க டெம்பரேச்சர் கம்மியாகிறதும், அது மட்டும் இல்லாம இறைச்சலான சவுண்ட்ஸ் அப்படின்றது ஒண்ணு கேட்கறதாகவும், அது மட்டும் இல்லாம அங்க கருப்பு உருவம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் அதை ஒரு சுற்றுலா தலமா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க சுற்றுலாக்கு போகும் பயணிகளுக்கு முக்கியமா ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாயந்தரம் 6 மணிக்கு மேல உள்ள ஒருத்தர் கூட இருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம உள்ள யாரும் போறதுக்கும் அலௌட் இல்ல அப்படின்னு முற்றிலுமா பேன் பண்ணிருக்காங்க அந்த இடத்த. சோ காய்ஸ், குல்தாரா வில்லேஜ் இன்னும் ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த உள்ளூர்வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமும் அந்த மக்கள் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு நீங்க நைட்ல போயிட்டு பகல்ல ரிட்டர்ன் வருவீங்களா அப்படின்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.